வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நேஷனல் எஜுகேஷன் டேல சாமியா நம்ம கூட பேச வந்திருக்க ஒரு சுவாரஸ்யமான கெஸ்ட். அவர் பேர் வந்து ஆயுஷன் நடராஜன் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதை சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாக கதையெல்லாம் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு பால சாகித்ய அகாதமி விருது வேறு வாங்கியிருக்காரு. அண்ட் கடலூரில் ஒரு பள்ளியோட தலைமை ஆசிரியராகவும் இருக்காரு. ஸோ வந்து ஒரு அப்ராப்ரியேட்டான கெஸ்ட் அப்படிங்கிறதால நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். இப்போ இந்தியாவில் இருக்கிற இந்த கல்வி முறை எப்படி இருக்கு, அதாவது உலகத்தர கல்வி முறையை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற கல்வி முறை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? உலக அளவில் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து கல்வியில் 62வது இடத்தில் இருக்கிறது. ரொம்ப சோகமான விஷயந்தான் அது. பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை விட்டு சென்ற பொழுது அந்த தருணத்தில் நம்ம 18% தான் கல்வி அறிவு அடைந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்தியா 70% கல்வி அடைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன பேசிக்கலி நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய துயரம் என்னவென்றால் 60 மில்லியன் குழந்தைகள் இப்போதும் ஒரு சராசரி கல்வி நாளில் பள்ளிக்கூடம் போக முடியாதவர்களாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறார். கல்விக்கான உரிமை சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். கல்வியை எப்படியாவது பெரிய அளவில் பரந்துபட்ட ஒரு புரட்சியாக இந்தியாவில் எடுத்து செல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு அவசியமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஃபினிஷ் எஜுகேஷன், சைனீஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியை வந்து நம்ம உடனே மென்ஷன் பண்ணிடலாம். பட் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்ஸ், எவ்வளோ கல்ச்சர், விதவிதமான மொழிகள் எல்லாம் இருக்கு இல்லையா சார்? ஸோ நம்ம தமிழ்நாட்டு கல்வி முறையை நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமோட கம்பேர் பண்ணால் நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க சார்? இன்றைக்கு வந்து தேசிய கல்வி நாள் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய கல்வி நாளுங்கிறது வந்து 1988 நாம் வந்து நேஷனல் லிட்ரஸி மிஷன் என்கிற ஒன்றை ஆரம்பித்ததன் காரணமாக அந்த நாளில் இதை நாம் தொடங்கிய காரணத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேசிய கல்வி நாள் அனுசரிக்கப்படுகிறது. 1988 முதலில் இந்த தேசிய கல்வி நாள் அனுசரிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டினுடைய நிலைமை மிக மோசமாக இருந்தது. நாம் 60%க்கும் குறைவான ஒரு கல்வி அளவை எட்டியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் கல்வி அறிவில் முதன்மையில் உள்ள 10 மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. அதற்கு மிக சிறப்பான பல காரணங்கள் இருந்தாலும் கூட நாம் 80களின் இறுதியிலும் 90களிலும் கிட்டத்தட்ட 90% அடைந்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இறங்கி இப்போது 81% வந்து நின்றிருக்கிறோம். கல்வி இறங்குமுகமாக இருக்கின்ற மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது என்பது ஒரு துரதிர்ஷ்டமான உண்மையாக இருந்தாலும் 10 மாநிலங்களில் ஒன்றாக நம்மால் இருக்க முடிகிறது. இந்தியாவில் அந்த கல்வியில் 96% என்கிற ஒரு விஷயத்தை 10 ஆண்டுகளாக அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் கேரளா. கேரளத்தை அடுத்து இமாச்சல பிரதேசம் இருக்கிறது. இதெல்லாம் புள்ளி விவரங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் மிக சிறப்பான ஒரு அம்சமாக கல்வியோடு உணவையும் கொடுக்கின்ற ஒரு மாநிலம் என்கின்ற ஒரு பெயர் நமக்கு இருக்கிறது. இதை நாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் கூட பார்த்திங்கனாக்கா சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்றால் 100 குழந்தைகள் 1ஆம் வகுப்பில் சேர்கின்றன என்றால் இந்திய அளவில் 47 குழந்தைகள் தான் 8ஆம் வகுப்பு வரை செல்கின்றன. இதெல்லாம் ட்ராப் அவுட்ஸ். இதில் பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா 100 குழந்தைகளை நாம் 1ஆம் வகுப்பில் சேர்க்கிறோம் என்று எடுத்துக்கொண்டால் 27 பெண் குழந்தைகள் தான் 8ஆம் வகுப்புக்கு போய் சேரக்கூடிய நிலை இருக்கிறது என்று தேசிய இண்டெக்ஸ் சொல்லுகின்றது. தமிழகத்தில் அதுவே 67-47 என்று இருக்கிறது. இதை நாம் மாற்ற வேண்டியிருக்கிறது. இன்னும் பல மாணவர்களை பள்ளிக்கூடத்திலே தக்க வைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து ஒருத்த வந்து 100 மார்க்கோ இல்லை 99 மார்க் எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவாளினும் 35 மார்க்கு கீழே எடுக்கிறவங்க வந்து முட்டாள் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் சிஸ்டம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்ச காலம் எப்பத்துல இருந்துன்னு சொல்ல முடியுமா? மார்க் இஸ் எ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதை விட ஒரு பெரிய துயரம் வேறு எதுவும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு அற்புதமான கல்வியாளர் மெக்காகுச்சி சொல்வார், ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். உலகத்தில் வந்து டிக்டேட்டர்ஷிப்பை விட மிகப்பெரிய ஒரு அராஜகம் இருக்க முடியும் என்றால் அது ஒரு குழந்தையை மதிப்பெண் அடிப்படையில் மதிப்பிடுவது என்று சொல்வார். இதன் அடிப்படை வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய மெக்காலே கல்வியில் தான் இருக்கிறது. இந்த 1813 பிரிட்டிஷ்காரர்கள் முதலில் கல்வி சாசனத்தை ஏற்றுகிறார்கள். 33 மெக்காலே மினிட்ஸ். மெக்காலே நம்முடைய கல்வியை மிக திட்டமிட்டு சிதைத்தெறிந்தார். எப்படி சிதைத்தார்னா, இப்போது கல்வினா என்ன அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நம்ம அங்கே போகணும். கல்வி என்பது
பிரம்மாண்டமான அறிவு ஜீவிகளை உருவாக்குகின்ற ஒரு ஒரு இயக்கம். அதுதான் கல்வி. அறிவார்த்தமான மாமனிதர்களை உருவாக்குவதுதான் கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். மிக சாதாரண மனிதர்கள் கல்வி என்கிற ஒரு பிரிட்ஜில் ஏறினாங்கன்னா எங்கேயோ பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகும். இதுதான் கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் மெக்காலே என்ன செய்கிறார்? இந்தியாவுக்கு அப்படி ஒரு கல்வி தேவையில்லை. நமக்கு அவர் எழுதுகிறார் ஒரு இடத்துல, நமக்கு எடிசன்களோ, அவர் காலத்தில் எடிசன் தான் பெரிய ஆள், அல்லது இமானுவேல் காண்ட்டுகளோ தேவையில்லை. நமக்கு தேவை எடிசன்களை கற்றறிந்த வேலையாட்கள், இமானுவேல் காண்டை தெரிந்து கொண்ட ஆபீஸ் கிளார்க்குகள் என்று எழுதுகிறார். இந்த ஆபீஸ் கிளார்க்குகளுக்கான கல்வியாக நம்முடைய கல்வியை பிரிட்டிஷ் அரசாங்கம் வளர்த்தெடுக்கிறது. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம் நடக்குது. வுட்ஸ் டெஸ்பேட்ச் என்று 1853 ஒரு குரூப் வராங்க உள்ள. அவர் தான் வுட் தலைமையில், சார்லஸ் வுட் தலைமையில் ஒரு கல்விக்குழு. அவங்க இந்தியாவினுடைய கல்வியை கல்வினே அழைக்கல. கல்வினா நம்மளுடைய டிபிஐ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்மளுடைய கல்வியின் தலைமையகம் இருக்குது தமிழ்நாட்டில். அது என்ன நினச்சிட்டீங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், போதனா முறை என்று கல்வியவே போதனா முறை என்று பிரிட்டிஷ் அரசு அழைத்தது. இங்கே நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். நிலம் வாழ்கின்ற உயிரினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக மனிதர்கள் பால் உட்கொள்கின்ற அது எந்த மிருகம்னு கேட்குறோம். அப்போது அது பசுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரிஞ்சால் பத்தாது. COW கவ் என்று எழுத தெரிய வேண்டும். ஏன் இந்த நிலைமை வந்ததுன்னு சொன்னால், இது எதையும் ரைட்டிங்கில் கொண்டு வருகிற இந்த நிலை பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை கணக்கெடுத்து நம்ம சிறந்தவர்களை எடுத்து தங்கள் ஆஃபீஸில் போட்டுக்கொள்வதற்கான முறை. இந்த முறையை அரசுகள் மாறிய பொழுதும் கைவிடாமல் தக்க வைத்து கொண்டு இந்தியா அப்படியே எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த துயரத்தினுடைய அடிப்படை அங்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய கல்வி மதிப்பெண்களை கைவிடுகின்ற ஒரு கல்வியாக சமீபத்தில் வென்றெடுக்கப்பட்டுள்ளது. யஷ்பால் கமிட்டி வந்த பிறகு 2005 இப்போ நம்ம கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் வேல்யூவேஷன் என்கிற ஒரு இடத்துக்கு நுழைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு நாளும் அந்த குழந்தை எப்படி இருக்கு, ஒரு வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அந்த குழந்தைக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா அவங்கள மதிப்பிடுறோம். மதிப்பெண்களே குழந்தைக்கு சொல்லக்கூடாதுன்ற நிலைமை கொண்டு வந்திருக்கிறோம். டெய்லி அட்டெண்டன்ஸ்க்கே ஒரு மதிப்பீடு இருக்குது. மதிப்பீடு தான் கொண்டு வந்திருக்கோம், மதிப்பெண் அல்ல. ABCDE என்று அவர்களை மதிப்பீடு செய்கிறோம், கிரேடு கொடுக்குறோம். மார்க்ன்ற வார்த்தை 8ஆம் வகுப்பு என்கிற அந்த இடம் வரையில் மார்க்குங்கிற வார்த்தையை இப்போது நாம் எடுத்திருக்கிறோம். கல்வியில் நடந்திருக்கிற இந்த மாற்றத்தையும் கண்டிப்பாக நாம் உணர வேண்டும். இதை நாம் தொடர்ந்து எடுத்து செல்லும் பொழுது, 10ஆம் வகுப்பு தேர்வுகளிலும் மற்ற தேர்வுகளுக்கும் எடுத்து செல்லும் பொழுதுதான் இந்த மார்க் தான் எல்லாம் என்கிற இடம் மாற்றம் அடைய முடியும். வருண், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஸ்கூலுக்கு போறோம்னா 8 பீரியட்ஸ் இருக்கும். அதில் கண்டிப்பா லைப்ரரி பீரியட் இருக்கும், கிராஃப்ட் பீரியட் இருக்கும், PT பீரியட் இருக்கும். பட் என்னன்னா கொஞ்சம் மாடிஃபைட் வெர்ஷன்ல லைப்ரரி பீரியட் எல்லாம் பிசிக்ஸ் பீரியடா இருக்கும், அப்புறம் PT பீரியட்ல கெமிஸ்ட்ரி பீரியடா இருக்கும், அப்புறம் இந்த கிராஃப்ட் பீரியட்லாம் மோஸ்ட்லி இது ரெண்டுத்துல திருப்பி ஏதாவது ஒரு ரிப்பீட் பீரியடா தான் இருக்கும். இந்த விஷயம்னா நம்ம யாரை நம்பி இருக்கோமோ அவங்களே கைவிட்டா மாதிரி இந்த லைப்ரரி டீச்சரும் சரி, PT பீரியட் டீச்சரும் சரி, இல்லை கிராஃப்ட் பீரியடும் சரி, அந்த டீச்சர்ஸ் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர்ஸ்க்கு அந்த டைமை விட்டு கொடுத்துறாங்க. அவங்க நம்மளை கைவிட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. பட் இந்த விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு யாரும் விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சுட்டு நிறைய क्वेश्चंस இருக்கு. நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாமா? கண்டிப்பா. புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகெயின். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இனியவை என்ற நிகழ்ச்சி இந்த காலை வேளையில என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நேஷனல் எஜுகேஷன் டேல உங்க கூட வருண் அண்ட் சௌமியா தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட கல்வியாளர் ஆயிஷா நடராஜன் இருக்காரு. அவர்கிட்ட எஜுகேஷன் சிஸ்டம் பத்தியும் எஜுகேஷன் எப்படி மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரைட்டீரியால நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தொடர்ந்து நிறைய क्वेश्चंस இருக்கு நம்ம கிட்ட கேட்கறதுக்கு, தொடர்ந்து பேசலாம். ஸோ ஹாப்பி எஜுகேஷன் அப்படிங்கிற டேர்மே ரொம்ப நல்லா இருக்கு. எஜுகேஷன் அப்படிங்கிறது ஹாப்பியாக தான் இருக்கணும் இல்லையா? டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற அர்ஜ் நமக்குள்ள ஏற்படணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய ஸ்கூல்ஸில் அந்த பில்டிங் மட்டும்தான் இருக்குது. இது அப்பார்ட்மெண்ட்ஸாக ஸ்கூலா அப்படிங்கிற கூட ஒரு சந்தேகம் ஏற்படுது. கிரவுண்ட் தேவைப்படுது, லேப் தேவைப்படுது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிம் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்கள ஒரு உண்மையான மனிதனாக மாற்றுறதுக்கான எல்லா விஷயமும் இருக்கா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவில் நாம் இப்போது கல்வியில் குழந்தைகளுக்கான உரிமை சட்டத்தை ஏற்றியிருக்கிறோம். ஒரு குழந்தைக்கும் கல்வி என்பது இன்றைக்கு விலையின்றி வழங்கப்பட வேண்டும். 1. 2வது, பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாக குழந்தைகள் படிக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத பெற்றோர்களுக்கு தண்டனைலாம் கூட இருக்குது.
பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டிய கடமையும் அதிகாரிகளிடம் இருக்கிறது, ஆசிரியர்களிடம் இருக்கிறது, ஒவ்வொருத்தட்டையும் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதே ஆர்டிஇ என்ன சொல்கிறது என்றால் கல்வி சாலைகளினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றியும் பேசுது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பிளே கிரவுண்டு, ஜிம்னேஷியம் இப்படி சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற 59% பள்ளிகளில் குடிநீர் வசதியே கிடையாது. 83% பள்ளிகளில் டாய்லெட் வசதியே கிடையாது. நம்ம அதன் மேலே தான் இருக்கோம். நம்முடைய நாடு கல்விக்காக செலவு செய்கின்ற இந்த பணம் இருக்கிறது பாருங்க, இது வந்து நம்மளுடைய இராணுவத்தில் செலவு செய்யும் பணத்தில் 20% கூட இல்லை. இதான் நம்மளுடைய நிலை. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் அரசு வந்து சில முக்கிய நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும். இப்போ நம்முடைய சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் உன்னிகிருஷ்ணன் என்பவர் அரசின் மீது தொடுத்த வழக்கை எடுத்துக்கொண்டு கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்ம இந்த இலவச கட்டாய கல்விக்கே வந்திருக்கிறோம். இன்னும் மீதி விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் சொன்ன அந்த கட்டுமானங்கள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இருந்தால் தான் ஸ்கூல் என்கிற பேசிக்ஸில் ஒரு குழந்தை உள்ளே போகிறாருன்னா அவருக்கான தேவைகள் அனைத்தும் அங்கே இருக்க வேண்டும். இல்லை நம்ம சொல்லலை. கொத்தாரி கமிஷன் வந்து 63 தேவைகளை முன்வைத்தது. ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும்ன்ட்டு கொத்தாரி கமிஷன் 63 லிஸ்ட்டில் 63 விஷயங்கள் இருந்தன. அதில் வந்து தறிப்பட்டறைமாக கொண்டு இருந்தது. நமக்குலாம் அப்போது அதுக்கு தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே, இந்த கான்செப்ட்ஸ் எவ்வளவு நம்மளால் திட்டமிட்டு ப்ராக்டிக்கலி கொண்டு வர முடிந்தது. திருநெல்வேலி கிட்ட ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் சுப்பிரமணியன் ஒரு பையன் சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தேசிய அளவில் ஒரு வீரதீர விருது வாங்குவதற்கு அவர் பேரை பரிந்துரைத்திருக்கோம். இந்த பையனோட ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் என்ன பண்ணார், ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு சாராய கடை திறந்துட்டாங்க, அரசு சாராய கடையை. உடனே அவர் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாரு. மனு கொடுத்ததும் கலெக்டர் உடனே ஸ்டெப் எடுத்துறாரு. என்ன ஸ்கூல்கிட்ட போய் வச்சுங்க, எடுங்க அமௌண்ட். ஒரு 10 பேர் சேர்ந்து ஸ்கூலுக்குள்ளே புகுந்து அந்த வாத்தியாரை கொலை பண்ண வராங்க சமூக விரோதிகள். வாத்தியாரெலாம் ஓடி போயிடுறாங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விழுந்தடிச்சு அலறிட்டு ஓடி போயிட்டான் சார். ஆனால் இந்த ஒரு பையன் எல்லாரும் மாதிரி இல்லை, இருறா டீச்சர்ரா அப்படின்னு ஓடி போய் அந்த டீச்சரை இறுக்கி கட்டிக்கிறான். யாரையும் அவர்கிட்ட வரவிடாமல் முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறான். பெரிய பலசாலிலாம் இல்லை, அவன் சின்ன பையன். போலீஸ்காரங்க வர வரைக்கும் சமாளிக்கிறான் சார். உங்கள் கல்வியில் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு என்ன இடம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது மட்டும்தான் மதிப்பா? தன் கண்ணெதிரில் நடக்கின்ற ஒரு தவறை சுட்டி காட்டுவதற்கு என்ன மதிப்பீடு இருக்குது? ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் போது 20 பேரை காப்பாற்றிட்டு தான் செத்து போனானே, அந்த பையனுக்கு வந்து என்ன உங்கள் கல்வியில் வந்து ரேங்க் கொடுப்பீங்க? இப்போ இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் பற்றி பாடங்களில் வைக்க வேணாமா? இந்த மாதிரி குழந்தைக்கு இதுதான்டா கல்வி வேற என்ன இருக்குது? ஒரு பையன் வந்து ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு நியாயமற்ற விஷயத்தையும் தன் கண் முன்னாடி நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட்டில் பரிதவிக்கிற ஒருவரையும் காப்பாற்றுறதுக்கு தானே கல்வி வச்சுருக்கீங்க. இப்போ எதுக்கு கல்வி வச்சுருக்கீங்க? ஆனால் உங்கள் மதிப்பீடுகள் சார்ந்து எப்போ பாரு மார்க் சிஸ்டம் இப்படியே இருந்துட்டு இருக்கணும். ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட பாருங்கள் சார் எல்லாத்தையும் இதாகி போச்சு. அதுவல்ல கல்வி. எப்போ மார்க்ஸ் பேஸ்டு எஜுகேஷனாக வெறும் மதிப்பெண்ணை துரத்தி கொண்டு போய் இன்ஜினியர் ஆகுது, டாக்டர் ஆகுது என்கிற அடிப்படை நம்முடைய கல்விக்குள் நுழைந்ததோ அப்போது கட்டடங்களே போதுங்க. ஒரு கிளாஸ் ரூம் போதும், பெஞ்சு போதும், டெஸ்க்கு போதும், ஒரு வாத்தியார் போதும். புக்கை விட அதிகமாக விற்கிறது எது? நோட்ஸு. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற அந்த கட்டுமானத்துக்குள்ள நம்ம எப்படி நுழைய முடியும்? அதுக்கான வாய்ப்புகள் இந்த சிஸ்டம் மாறாமல் அது மாற்ற வாய்ப்பே கிடையாது சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம இப்போலாம் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால வந்து இது ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்து பேச முடியும். பட் நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு குட்டி பார்ட் ஆஃப் லைஃப்பில், ஸ்டூடெண்ட் லைஃப்ல அதை நம்ம வந்து ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ளே போயிருப்போம். அதுக்கான ரீசன் என்னவா வேணா இருக்கலாம். அதே மாதிரியான விஷயம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சௌமியா. கண்டிப்பா மன அழுத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சார், இப்போ வந்து 2 விதமா வந்து சொல்லலாம். ஒண்ணு வந்து இந்த படிப்பு, அந்த ஸ்ட்ரெஸ், அது தாங்க முடியாத நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மன அழுத்தத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டான ஒரு ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்தாங்கன்னா, கிராமப்புறத்துல இருக்கிற முக்கால்வாசியான பள்ளிக்கூடங்கள்ல வந்து கழிப்பறைகள் கிடையாது. அதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பெண் குழந்தைகள், குறிப்பா வந்து இந்த பருவம் எய்திய பெண் குழந்தைகள் வந்து இதனாலேயே அந்த ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற குழந்தைகளும் இருக்காங்க. இந்த மாதிரி மன அழுத்தம் வந்து குழந்தைகளுக்கு 2 விதமா வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நம்முடைய கல்வியில் வந்து முக்கியமாக 2 விஷயம் இருக்கு. இந்த மன அழுத்தம் வருவதற்கு கல்வி முறை மட்டும் காரணம் அல்ல. பெற்றோர்கள், சமூகம் அதில் பல முக்கிய காரணியாக செயல்படுகிறது. எப்படின்னா, ஜான் ஹோல்ட் என்கிற கல்வியாளர் சொல்வார், இன்றைய பெற்றோர்கள் குழந்தைகளை என்னவா நினைக்கிறாங்க,
எஸ்கேப் ஃப்ரம் சைல்ட்ஹுட்ங்கிற ஒரு புத்தகத்தில் ஜான் ஹோல்ட் குறிப்பிடுகின்ற 3 விஷயங்கள் இன்றைய குழந்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. இன்றைக்கி குழந்தைய வந்து பெற்றோர்கள் தன்னுடைய சொத்தாக பாவிக்கிறார்கள். அதுக்கு தான் கல்வியை விலை கொடுத்து எக்கச்சக்கமான காசு கொடுத்து வாங்கி அந்த குழந்தைய சேர்த்துறது. சேர்த்துட்டு பாரு இம்மா பணம் கொடுத்து சேர்த்துக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட். அது ரொம்ப சரியான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. கல்வியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கிறார். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை எப்போ வருதோ அப்போ ரிட்டர்ன்ஸுங்கிற வார்த்தையும் வந்துடும். நீங்கள் அப்போ அந்த குழந்தைய வந்து என்ன அதுகிட்ட எதிர்பார்க்குறீங்க என்கிற ஒன்றை அதன் மனதில் எல்கேஜிலேயே விதைச்சிட்டிங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பு தான் என்ன இருக்குது, என்ன எதிர்பார்க்குறாங்க, தங்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது தான் மன அழுத்தத்தின் முதல் படி. ரெண்டாவது வந்து இன்றைய குழந்தைகளுக்கு பொதுவாகவே ஒரு குழு விளையாட்டுகள் இல்லாமல் இருக்குது. சாயந்தர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததும் எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோங்கிற கணக்கு கிடையாது. நான் இருந்து போகலாம், வீட்டுக்கு போயிடணும், அவ்வளோதான். அவ்வளவு நேரங்கள் வந்து ரோடு ஓரத்துலேயும் மரத்து மேலேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிய. அப்போ அந்த அசார்ட்டட் கேம்ஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இந்த அசார்ட்டட் கேம்ஸ் அதாவது திட்டமிடப்படாத விளையாட்டுகள், இதில் வந்து ரெஃப்ரி கிடையாது, எதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்து விளையாட்டுன்னு பையனை கொண்டு போய் விடுறாங்க. எப்படி கொண்டு போய் விட்றாங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் கொண்டு போய் அப்பா விட்டு வருவார், டென்னிஸ் விளையாட விட்டு வருவார், காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் போய் கிரிக்கெட் சேர்த்து விடுவார். என் பையன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படி. ஒரே பையன் விளையாடணும், மெடல் வாங்கிடணும், கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கிடணும், அவர் முடிஞ்சால் மியூசிஷியனாகவும் ஹார்மோனிய போட்டி வாசிக்கிறதுக்கும் அவரை சேர்த்துடணும், அவர் ஃபஸ்ட் ரேங்க்கும் வாங்கிடணுங்க. இந்த மத்திய வர்க்கம் இருக்கிறது, மிடில் கிளாஸ். இந்த மிடில் கிளாஸுக்கு குழந்தை வளர்ப்பு என்பதும் அவர்களை உருவாக்குவது என்பதும் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கின்ற ஒரு மன அழுத்தமாக இருக்குது. சரி, இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு கரெக்டான ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு செல்ற ஒரு ஃபேஸா இருக்கு. இதுதான் பலர் வீட்டுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவிட்டியில வந்து ஒரு லெவல் ரீச் பண்ணணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு சார் சொன்ன பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பேரியரா இருக்கும். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சௌமியா, அவரும் ஒரு கிரியேட்டர், இவங்களும் கிரியேட்டர்ஸ் தான் இல்லையா. சரி, ஏன்னா குழந்தை அப்படிங்கிற இருக்கிறப்போ அந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் மைண்டடா இருக்கும், அதுவும் நம்ம ஃப்ரெஷ் தாட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற வேர்டே வந்து ஒரு ரீசெண்டாக 5 இயர்ஸாக தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளரிஷ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. கண்டிப்பாக இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு பேரியரா அமையுது அப்படிங்கிறது வந்து பல பேரோட ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு குழந்தைய வந்து ஒரு கிரியேட்டிவ் சைல்டாக மாற்றுவது தான் உண்மையான கல்வி. எந்த குழந்தைய போய் நீங்கள் கேட்டாலும், நீங்கள் வந்து ஒரு அர்பன் ஸ்டேஜ் குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா நீ என்ன ஆகணும்னா ஒன்று இன்ஜினியர் ஆகணும்பாரு, இல்லைனா டாக்டர் ஆகணும்பாரு. நீங்கள் வேறு எந்த சிந்தனையுமே இல்லாத ஒன்றாக நம்முடைய கல்வியை மாற்றியிருக்கிறோம். நாம் இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கிற இந்த கல்வியில் கிரியேஷனிஸ்டாக உருவாகி பெரிய சயின்டிஸ்டாகவும் பிரம்மாண்டமான பில்கேட்ஸ் மாதிரி ஒருவராகவும் ஐன்ஸ்டீன் மாதிரி ஒருவராகவும் ஒருபோதும் நீங்கள் ஒருத்தரை கிரியேட் பண்ணவே முடியாது. சர் சி வி ராமனுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் சுய சிந்தனையோடு நோபல் பரிசு பெற்ற யாரும் இந்தியாவில் வாழவில்லை. வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து அறிவு சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதே ஒரு மறக்கப்பட்ட உண்மை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா வந்து இருக்கும் இல்லையா. பட் யார் மாதிரி குற்றம் சாட்டல, பட் நிறைய கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராவது டீச்சர் ஏதாவது சொல்லிட போறாங்க, மார்க் குறைச்சிட போறாங்க, வீட்டில் மாடி விட்டுற போறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பயந்தே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அவங்களுக்குலாம் அந்த நாளை நம்ம டெடிகேட் பண்றோம். இன்னும் டெடிகேட்டடா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டியிருக்கு. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல தொடர்ந்து இனியவை நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நேஷனல் எஜுகேஷன் டேல நம்ம கூட வந்து கல்வியாளர் ஆயிஷா நடராஜன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசா நிறைய விஷயங்கள் வந்து புரியாத மாதிரி சொல்லிடுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து அப்பா இதான்ப்பா எஜுகேஷன் பத்தி சொல்லும் போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம தொடர்ந்து பேசலாம் சார். இந்த ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்டேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ட்ரெண்ட்னா வந்து போயிடும், ஆனால் ஸ்டேட் அப்படின்னா அப்படியே நிலைச்சே நின்றும் இல்லை சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து படிப்பு முடிக்கிறதே இன்ஜினியர் ஆகிறதுக்கு தான், டாக்டர் ஆகிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் எப்போ வந்து வந்துச்சு? போகவே மாட்டேங்குது சார். அது எப்போ ஆரம்பிச்சது? அது இதனுடைய உண்மையான ஒரு நிலையை நம்ம பார்க்கணுன்னா 80களுக்கு முன்னாடி படித்தவங்களை பார்க்கணும். நம்ம வீடுகளில் இருப்பாங்க, நான் உட்பட 80களுக்கு முன்னால் படித்தவர்களின் கல்வி வேறு, 80களுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை. கோத்தாரி கமிஷன் வந்து 64. கோத்தாரி கமிஷன் கல்வியில் இந்திய கல்வியில் நடந்திருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கோத்தாரி கமிஷன். இந்த கோத்தாரி கமிஷனில் கோத்தாரி இன்னொரு 3 பேர், நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழந்தைசாமி விசி, இந்த 3 பேர் தவிர மீது எல்லாருமே அயல்நாட்டவர்களை போட்டார் நேரு. ஓகே.
அயல்நாட்டு கல்விக்கு இணையாக நம்ம கல்வி இருக்கணுங்கிறதுக்காக ஜப்பான்ல இருந்தும் மாஸ்கோவில் இருந்தும் அங்கிருந்தும் போட்டாங்க. இந்த கல்வி இவர்கள் வந்து கொத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் 1966 இதற்கும் 86 புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி என்கிற ஒன்று கொண்டு வரப்படுகின்றது. அப்போது மத்திய அரசினுடைய பிரதம மந்திரியாக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் அதை முன்மொழிகிறார்கள், அதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கொத்தாரி கமிஷன் படி நடந்த கல்வியில் மார்க்குக்கு ரொம்ப மதிப்பெண், பயங்கரமான மதிப்பீடு கிடையாது. நிறைய கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் இருந்தது. கிளாஸில் வந்து ஒரு தறிவாதியார் கூட இருப்பார். மாரல் எஜுகேஷன் இருந்தது. பல விஷயங்கள் வந்து இந்த கல்வியில் இருந்தது. ஒருத்தர் என்ன ஆகணும் அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. ஒருத்தர் என்ன ஆகணும், நீ என்ன ஆகிறதுக்காக படிக்கிற, நீ இப்படி ஆக போறியா, நீ அப்படியா, அந்த கேள்விலாம் கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் எதை வேணா எடுத்துக்கலாம். அதனால் அப்போ ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் கோர்ஸ் தான். ஆனால் புதிய கல்விக் கொள்கை இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 86 வந்த பொழுது இந்த கல்விக் கொள்கையினுடைய பேசிக்ஸே என்னன்னா ப்ரொஃபஷனல் எஜுகேஷனை நோக்கி பள்ளி கல்வியை திருப்புதல். இதுதான் அவங்களுடைய பேசிக்ஸ். என்ன காரணம்னா, உலகளவில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் காரணமாக பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், இப்படிப்பட்ட கணினி நிறுவனங்கள் இந்த இடத்துல போய் மற்ற நாட்டு இளைஞர்களை விட இந்தியர்கள் அதிகம் போய் உட்காரணும், நிறைய பேர் நம்ம ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கணும் என்கின்ற அந்த போட்டி மனப்பான்மையில் மெக்காலே முதல்ல எப்படி அந்த கல்வியை மாற்றினாரோ, இந்தியாவில் தனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, அதே போலவே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் நம்முடைய ஆட்சியாளர்கள் என்ன தேவை அதுக்கேற்ற மாதிரி இந்த கல்வியில் மாற்றங்களை செய்தார்கள். இந்த மாற்றங்கள் 86க்கு அப்புறம் அந்த மாற்றங்கள் தான் நம்முடைய கல்வியவே வெறும் இன்ஜினியரிங், மெடிக்கல் கல்வியாகவும் ப்ரொஃபஷனல் கல்வியாகவும் மாற்றுகிறது. ஆனால் இந்த கல்வியில் கிரியேட்டிவிட்டிக்கே இடம் கிடையாது. இவ்வளோ எல்லாம் படி, மனப்பாடம் பண்ணு, பரீட்சை எழுது, அந்த புக்கில் இருக்கிற அந்த வார்த்தை கூட மாறக்கூடாது, எதுவுமே மாறக்கூடாது. அப்படியே ஜெராக்ஸ் மிஷினாக இந்த மாணவன் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு கிரியேஷனிஸ்ட், நீங்கள் பக்காவாக நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் நினைக்கிறத நீங்கள் எழுதணும். அதான் கிரியேட்டிவிட்டியினுடைய பேசிக்ஸ். உலகம் முழுவதும் நடப்பதை அடிப்படையாக வைத்து தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதரை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. நம்ம கல்வி எங்கே தோல்வி அடைந்து விட்டது என்றால், தொடர்ந்து நம்ம வேலையாட்களையே உற்பத்தி செஞ்சுட்டே வந்துட்டோம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில். இப்போவும் நம்ம வேலையாட்களையே உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கோம். நம்முடைய கல்வியால் ஒரு பில்கேட்ஸை கூட உருவாக்கவே முடியாது. பில்கேட்ஸின் வேலைக்காரர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும். கரெக்ட். அவர் சொன்ன அந்த ஃப்ரேஸே வந்து இந்த முழு விஷயத்தை பற்றியும் விளக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் சமச்சீர் கல்வி இதை பற்றி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இல்லை அது நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க, சில பேர் இல்லை பழைய முறை மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சமச்சீர் கல்வி உங்களுடைய பார்வையில் என்னன்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய RTE வந்த பிறகு, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இது என்ன சொல்கிறது என்றால், இந்தியா முழுவதும் கல்வி ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி, இதுதான் வந்து ஈக்விட்டி எஜுகேஷனுடைய பேசிக்ஸ். அதுதான் பேசிக்ஸ். நம்முடைய தமிழகத்தில் சமச்சீர் கல்வி கொண்டு வந்த போது கூட, கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், என்னெல்லாம் இருந்துச்சு. ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் தனியாக இருந்தது, மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் இருந்தது, ஆங்கிலோ இந்தியன் அது ஒரு தனி எஜுகேஷனாக இருந்தது, ICSE அது ஒரு தனி எஜுகேஷனாக இருந்தது, CBSE அது ஒரு தனி. இப்படி 6-7 வகையான கல்வியை நாம் வைத்து கொண்டு இருந்தோம். ஒரு இதுலேருந்து பையன் ஒன்றுக்கு போக முடியாது, ஒன்று இன்னொன்று போக முடியாது. இப்படி பல பிரச்சனைகள், குழப்பங்கள் இருந்தது. இந்த குழப்பத்தை நிரந்தரமாக தீர்த்து வைப்பதற்காகத்தான் சமச்சீர் கல்வி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஈக்விட்டி எஜுகேஷனை கல்வியாளர்கள் முன்மொழிந்தார்கள். இதுக்கு நாம் மட்டுமே காரணம் அல்ல. இப்போ இதனுடைய பேசிக்ஸில் முதல்ல கேரளா தான் முந்திக்கிட்டாங்க. 2005 வந்து நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் உருவான பிறகு, இந்தியாவில் கலைக்கொள்கை உருவான பிறகு, அதை யஷ்பால் கமிட்டி தான் உருவாக்கியது. உருவான பிறகு கல்வி இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி இருப்பது தான் இனிமேல் நம்முடைய அடுத்த நூற்றாண்டை நோக்கி நாம் செல்வதற்கான வழி என்று கல்வியாளர்கள் முன்மொழிந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்ம சமச்சீர் கல்வி கொண்டு வந்தோம். ஆனால் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் உருவான உடனேயே கேரளாவில் கேரளா கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் என்று ஒன்றை உருவாக்கி கொண்டார்கள். அதுக்கு ஒரு நிபுணர் குழு வச்சாங்க. அந்த ஸ்டாண்டர்டு போயிடாமல் இங்கே எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இது வச்சாங்க. சேம் ஹேப்பன்ட் இன் ஆந்திர பிரதேஷ். இன்றைக்கி நீங்கள் ஆந்திராவில் கல்வியில் படிச்சுட்டு வந்த குழந்தைங்க நம்முடைய கல்லூரிகளில் பிரம்மாண்டமான அளவில் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோமீட்டருக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல், 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஹை ஸ்கூல், 3 கிலோமீட்டருக்கு ஒரு காலேஜுங்கிறது வந்து இன்றைக்கு வந்து கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. நீங்கள் அவங்க கல்வியில் நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஊர்லேயுமே கல்விக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, டிவி சேனல்.
அந்த டிவி சேனலில் டெய்லி சாயந்தரம் வந்து ஹோம்ஒர்க் எழுதுறதுலேருந்து ஆரம்பித்து திடீர்னு ஒரு எல்லா கான்செப்டும் அதில் வந்து உட்காந்து அந்த சிஓ டிஓ ஹெட் மாஸ்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது, ஸ்கூலில் நடக்கிற நிகழ்ச்சிகள் அழகாக ஓடிட்டே இருக்கும். அந்த சேனல் வருவார், பையன் வீட்டுக்கு வருவார், கொஞ்ச நேரம் அந்த சேனலை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அவர் கல்விக்கு வெளியில் இருக்கிற மற்ற விஷயங்கள் டிஜிட்டல் கான்செப்ட்ஸும் அதில் காமிப்பாங்க, பார்த்துட்டு இருப்பார். பட் இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்மளாலும் செய்ய முடியும். நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, முதல்ல நம்ம செஞ்ச வேலை கல்வியை எல்லாருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி புத்தகங்களாக அச்சிட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இதுதான் வந்து நம்முடைய தமிழக கல்விக்கும் மற்ற கல்விக்குமான டிஃப்ரென்ஸ். கல்வியில் புத்தகத்தை மட்டும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கல. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்டு 17 இலவசங்கள் குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகுது. 12th முடித்து லேப்டாப்போட வெளியே வர்றாரு அவர். இதுதான் தமிழக கல்வியினுடைய பேசிக்ஸ். கல்வியாளர் ஆயிஷா நடராஜன் சார் வந்து அவருடைய அந்த கல்வியாளர் அப்படின்னோட நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து விட்டு கொடுக்காம தான் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ். கடலூர்ல வந்து ஒரு பள்ளியோட தலைமை ஆசிரியரா இருக்காரு. கண்டிப்பா அவர் பேசும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கொடுத்து வச்சவங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. மட்டும் இல்லாம வந்து நான் மேபி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவரோட ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணி கடலூர் போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான தலைமை ஆசிரியர்களும் தான் வந்து எல்லாரோட ஒரு ட்ரீமா வந்து இருக்கு இல்லையா. நம்ம படிக்கும் போது கிடைக்கல அப்படிங்கிறது உங்களோட ஆதங்கம் இல்லையா. பட் எனிவே அவர்கிட்ட வந்து நிறைய क्वेश्चंस இருக்கு. இன்னும் நிறைய ஆங்கிள்ஸ்ல வந்து இத பத்தி புரிய வைக்கிறதுக்காக கேட்கிறதுக்கு தொடர்ந்து பேசலாம். ஒரு குட்டி பிரேக் அப்புறமா புதிய FM ஸ்டேஷன்ல இனியவை இன்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் இனியவா என்ன நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நேஷனல் எஜுகேஷன் டே. எஜுகேஷன் என்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது இல்லை, மெயினாக பேரண்ட்ஸ் நீங்களாம் கேட்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கல்வியாளர் ஆயிஷா நடராஜன் நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த காலேஜில் படித்தவனா இந்த காலேஜில் வந்து படித்தாதான்ப்பா இந்த மாதிரியான வேலைலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கு. ஒருத்தர் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசினானா அவனா அந்த காலேஜ் தான் படிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணி பார்க்கறதே இருக்கு. இந்த மாதிரி நிலமெல்லாம் ஏன் வந்தது அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் மூலியமா வந்து வெளிப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதே மாதிரி நீங்க சொன்ன ஸ்டீரியோடைப்ஸ் பிரேக் பண்ற மாதிரி அவருடைய பதில்கள் அமையும் அப்படிங்கறது நம்மளோட நம்பிக்கை இல்லையா. தொடர்ந்து பேசலாம். எல்லா குழந்தைங்களும் வந்து அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா. இந்த மார்க்சிசம்ல இருந்து மார்க்சிசம் பத்தி பேசுற மாதிரி இருக்குது. ஆனா அரசு பள்ளிகளோட நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ மோசமா இருக்கு. அரசு பள்ளிகள் ஒரு வருடத்திற்கு இத்தனை பள்ளிகள் என்று மிக வேகமாக மூடப்பட்டு வருகின்றன. மிக துயரமான துரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை. மாணவர்கள் குறைஞ்சிட்டே போகிறாங்க, ஆசிரியர்களின் தேவை அதிகமாக போயிட்டே இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் சில கிராமங்களில் 4000 பேர் வரை படித்த பள்ளிக்கூடத்தில் இப்போ 40 பேர் படிக்கிறாங்க. ஸோ இப்போது கொஞ்ச நாட்களில் வந்து இன்னும் குறையும் பொழுது அந்த ஸ்கூலை மூட வேண்டிய நிலைமை தானாக வந்துடும். இப்போ எங்களுடைய பார்வை உண்மையாகவே கல்வி என்கிற ஒன்று இந்தியாவில் சரியாக வரணும்னா பொது பள்ளிகள் தான் சரியான பள்ளிகளாக இருக்க முடியும். ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே அரசு பள்ளிகளில் தான் படித்தோம். நான்லாம் படிக்கும்போது ஊரினுடைய எம்எல்ஏ வீட்டு பையன் அங்கே தான் படிப்பான், பெரிய பெரிய ஆள் பணையார் வீட்டு பையன் தான் அங்கே படிப்பான், நாங்களும் அங்கே தான் படித்தோம், எல்லாரும் அங்கே தான் படித்தோம். ஒரு வகுப்பறை என்பது ஒரு சமதளப்பட்ட வகுப்பறையாக எல்லாரும் வந்து போகின்ற ஒரு வகுப்பறை. பிரிட்டிஷ்காரங்க இந்த கல்வியை இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோமே, ஆனால் இந்த கல்வியில் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வராமல் போயிருந்தால் எத்தனை பேருக்கு கல்வி கிடைச்சிருக்குன்ற ஒரு இடம் இருக்குது. குருகுலம் அப்படிங்கிற ஒன்றே இருந்திருக்கும், நிறைய இருந்திருக்கு. குருவின் குலத்துக்கு மட்டும் எதுக்கு கல்வின்ற கேள்வி இருக்குது. திண்ணை பள்ளின்னு வச்சு நடத்துறீங்க, ஒரு ஸ்கூல் திண்ணையில் எதுக்கு இருக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது, பல அரசியல் இருக்குது. ஆனால் இந்த கல்வி இருக்குது பாருங்கள், இது நமக்கு வந்து 3 விஷயத்தில் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குது பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த கல்வி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஊரினுடைய அனைத்து வகை மக்களையும் இது ஒன்று திரட்டுகிறது, குழந்தைகளையும். ரெண்டாவது வந்து பெண்களையும் ஆண்களையும் சமமாக உட்கார வச்சு இந்த கல்வி நமக்கு கல்வியை கொடுக்குது. பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வராமல் போயிருந்தால் பெண்கள் பாடசாலைக்குள்ளே வரத்துக்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆகும், போராட்டம் என்ன நடக்கும் தெரியாது. மூணாவது, இது வேர்ல்டு பிளாட்ஃபார்ம் ஆகிடுது. நீங்கள் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் எல்கேஜி நுழைஞ்சிட்டிங்கனால வேர்ல்டு லெவல் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த கான்செப்டை வச்சு பார்த்தா அரசு பள்ளி கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். இந்த நாட்டில் வந்து அரசு தான் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும். இப்போது இங்கிலாண்டில் வந்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் இங்கிலாந்து மகாராணி தான் கல்விக்கு பொறுப்பு. ஒத்த பைசா கூட அவங்க செலவு பண்ணுறதில்ல, எல்லாம் அவங்க பண்ணுறது தான். 62 நாடுகளில் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு குழந்தைகள் ஒரு பைசா கூட கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக அவசியம் இல்லை. நம்முடைய நாட்டிலும் அப்படி ஒரு தரமான உயர்தர கல்வியை நாம் எல்லாருக்கும் கொண்டு வர வேண்டும் என்றால் அரசு தான் அதை திறம்பட நடத்த முடியும். சார், அப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன செஞ்சாதான் இந்த அரசு பள்ளிகளை வந்து நம்ம பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடியுமா? 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் வந்து இப்போ அரசு எடுக்க வேண்டும்.
ஒன்று வந்து என்னன்னா 3 வயசுல ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க வரும்பொழுது ஒரு பெற்றோர்களுக்கு அவங்க ஊர்ல அரசு பள்ளியில 3 வயசுல சேர்க்கக்கூடிய நிலை இல்லை. 1ஆம் கிளாஸ்ல இருந்து அரசு பள்ளி இருக்கு. எல்கேஜி யூகேஜி ஒன்றா அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசு பள்ளிகளில் இல்லை. மழலையர் வகுப்புகள் இல்லை. இந்த மழலையர் வகுப்புகளை அரசு பள்ளிகள் தொடங்கினால் 3 வயசுல குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க வருகின்ற அந்த பெற்றோர்கள் 3 வயசுல டேரக்டா கொண்டு போய் அரசு பள்ளியிலே போட்டுருவாங்க. இப்போ கொண்டு போய் சேர்த்துட்டு மறுபடியும் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது அரசு பள்ளிக்கு மாற்றும் பொழுது அந்த குழந்தை அங்கேருந்து வரமாட்டேங்குது. அதோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் செட்டில் ஆயிடுது. இது ஒரு முக்கியமான ஸ்டெப். அரசு இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த ஸ்டெப் எடுக்கப்பட்டாலே பல அரசு பள்ளிகளை நாம் காப்பாற்றி விட முடியும். 2வது விஷயம், அரசு பள்ளிகள் இப்போ எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா அங்கன்வாடிகள் தனியா இருக்கு, 1 to 5 பிரைமரி ஒரு இடத்துல இருக்கு, 6th ஒரு இடத்துல இருக்கு, ஹைஸ்கூலா இருக்கு, அப்புறம் ஹையர் செகண்டரி. இப்படி இல்லாமல் அரசு என்பது பள்ளிக்கூடங்களை ஒரு ஊரில் தொடங்குகின்ற பொழுது தனியார் பள்ளிகள் நடத்துவதைப் போலவே எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே கான்செப்டுக்குள்ள ஒரு அரசு அம்பர்லாக்குள்ள இத்தனை வகுப்புகளையும் கொண்டு வரக்கூடிய மாடல் ஸ்கூல்ஸை திட்டமிட வேண்டும். இப்போ இது 2வது முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் எடுக்கப்பட்டால் ஒரு இடத்துல போனால் எல்லாமே அவன் அங்கே படிச்சிருவான், பின்னாடி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று வருகின்ற பொழுது உண்மையிலேயே பெற்றோர்கள் நம்பி அழைத்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. 2. 3வது அரசு செய்ய வேண்டிய வேலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது. இது வந்து நமக்கு ஆர்டிஇ சொல்லியிருப்பதுபடியான 35 பேருக்கு ஒரு ஆசிரியர், 30 பேருக்கு ஒரு ஆசிரியர், அப்புறம் 40 பேருக்கு ஒரு ஆசிரியர். இந்த 3 ஆசிரியர் கூறுகளையும் சரியாக பிரித்து தன்னால் முடிந்தவரை மிக விரைவாக பள்ளிக்கூடங்கள் அனைத்திலுமே எங்கேயுமே டீச்சர் அப்படிங்கிற வேகன்சி இல்லை என்கிற ஒரு இடத்தை ஏற்படுத்துவதோடு இந்த ஆசிரியர்களுக்கு பணி சம்பந்தப்பட்ட தன் விருப்பத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு சின்ன லேக் இருக்கு. அரசு பள்ளி ஆசிரியர்கள் இன்னும் கொஞ்சம் முனைப்போடு செயல்பட்டு ஒரு ஆசிரியருமே அரசு பள்ளிகளை காப்பாற்றணும். இப்போ பல இடங்களில் அப்படிப்பட்ட மாமனிதர்கள் இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு தான் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டு போகுதுங்கிறதுக்காக ஊராக போய் என்னென்னவோ செஞ்சு ஒரு டீச்சர் 50,000 ரூபா செலவு பண்ணி ஸ்கூலில் ரெனோவேஷன்லாம் பண்ணாராம். அந்த ஸ்கூலில் நிறைய குழந்தைங்களை வர வைக்கிறதுக்காக. இப்படி செய்கிற ஆசிரியர்களை கண்டுபிடித்து அவர்களை பாராட்டி சீராட்டி விருதுகள் கொடுத்து இன்னும் அது போன்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை உருவாக்குகின்ற ஒரு ஊக்குவிப்பு வேலை இதையும் அரசு செய்யுமேயானால் இவற்றின் அடிப்படையில் நம்முடைய கல்வியை மிக தரமானதாக அரசும் கொண்டு வர முடியும். இன்னைக்கு எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே எஜுகேஷனில் 8 பீரியடு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், அந்த 8வது பீரியட் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கான்ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒன்று வைக்காமல் எஜுகேஷனை பற்றி நாங்கள் எஜுகேட் ஆகிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அதை பற்றி தெரியணும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் கேட்டோம். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டபுள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உங்களோட ஆன்சர்ஸ்லாம். நிறைய நாங்கள் எஜுகேட் ஆகிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் எஜுகேஷனை பற்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று பொதுவாக பார்த்தீங்கன்னா வரும். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா சொன்னா தான் புரியும். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே வா இல்லை என்ன எழுதிருக்கு படி, அது புரிஞ்சிச்சா ஓகே ஆனால் புரிஞ்சிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை மூலயமாவோ ஒரு பாட்டு மூலயமாவோ இல்லை ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மூலயமாவோ விஷுவலாவோ ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு தேவை, ஒரு மீடியம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதுவும் கிரியேட்டிவான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மீடியம், ஒரு விஷுவல் மீடியமோ ஏதாவது ஒரு மீடியம் அப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸ்ல டயகிராம்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஃபுல்லாவே வேர்ட்ஸா போட்டிருக்கலாம்ல, அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு கண்டிப்பா. சோ இந்த மாதிரி ஆல் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் தேவைப்படும். பட் அதுக்கு ஒரு காமனான ஒரு இன்வென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் குப்தா அப்படிங்கிற ஒரு இந்தியன். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் ஒரு டாய் இன்வென்டர் அப்படின்னே சொல்லலாம். வேஸ்ட் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, நம்ம தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போடுற விஷயங்கள்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாய்ஸ் கிரியேட் பண்றாரு. ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் விளையாட்டு சாதனமா மட்டும் இல்லாம அது மூலமா ஒரு விஷயத்தை கத்துக்கிற மாதிரியான டாய்ஸ். ஓகே, ஒரு லேர்னிங் டூலா அது பயன்படுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் ஃப்ளைங் ஃபிஷ், இந்த மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவான விஷயங்கள்லாம் கிரியேட் பண்றாரு. ஸோ இவரோட வெப்சைட் குள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான டாய்ஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இவரோட அந்த வெப்சைட்டை நான் சொல்றேன், arvindguptatoys.com. ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன், ARVINDGUPTATOYS.com.
UPTATOYS.com. ஓகே, டாய் வாங்குறதுக்கு உடைக்கிறதுக்கு, ஸோ உடஞ்ச டாய்ஸ்லாம் எதுக்கு திருப்பி டாயா மாறுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது புரியுது. அண்ட் லேர்னிங் இதுல இருந்து எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவான விஷயம் தான். அரவிந்த் குப்தா டாய்ஸ்.com கரெக்டா? கரெக்ட். அதுல வந்து இவரோட ஒரு முக்கியமான தியரி என்னன்னு தெரியுமா? The best thing a child can do with a toy is to break it அப்படின்னு சொல்றாரு. டாய் மேக்கர் மேக் இட், அப்புறம் சைல்டு வந்து பிரேக் இட். யா, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இன்னைக்கு நம்ம ஷோ அப்படின்னு சொல்லலாம். பேசிக்ஸை பற்றி, ஃபண்டமெண்டலிசம் பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் இந்த எடுத்த ஒரு பெரிய டாபிக்கு நாங்கள் எப்படி வந்து நியாயமாக செயல்பட்டோமா, எங்களோட கேள்விகள் எப்படி இருந்துச்சு, கெஸ்ட் சொன்ன பதில்கள்லாம் எப்படி இருந்துச்சு, அண்ட் இந்த டாபிக் செலக்ட் பண்ணது கரெக்டாக, இதோட ஆங்கிள் நாங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்கோமா, எல்லாமே வந்து அவங்க சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பாக நேர்களோட கருத்துக்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால உங்களுடைய கருத்துக்களை feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு கண்டிப்பா இமெயில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அட்ரஸ், அதுக்கும் நீங்கள் வந்து லெட்டர் எழுதி அனுப்பலாம் உங்களோட ஃபீட்பேக்ஸை. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் டெய்லி நாங்கள் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால தான் நாங்கள் திருப்பி அதை அழுத்தி சொல்லிட்டோம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுப்பா, இதுக்கு மேலே அவங்க இஷ்டம் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்க மண்ணு மேலே ஒரு கோட்டு விழும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் அட்ரஸ் மட்டும் கிடையாது, இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். நாங்களும் ஒரு பொறுப்பான விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்காக நாங்கள் நிறைய விஷயம் போய் ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ பாய் சொல்ல போறோம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் வருண்.